a new season that the Lord will provide. கர்த்தர் நமக்காய் கொடுக்கிற ஒரு புதிய ஒரு காலம். How many of you believe that there's a new season coming up in your way? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களோட வாழ்க்கையில உங்களோட வழியில ஒரு புதிய ஒரு காலம் ஒரு புதிய ஒரு நேரம் வந்து கொண்டிருக்கிறது என்று? It is not going to come up, but it is already there. God has started a new season in your life. இனி வரப்போகிறதில்லை. கர்த்தர் ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு காலத்தை ஆரம்பித்து வைத்தார். A new season always starts after a famine. ஏதோ ஒரு வறட்சி வந்த பிறகு ஒரு புதிய ஒரு காலம் ஆரம்பிக்கும். After a wilderness, a new season starts. ஒரு வனாந்திரத்திற்கு பிறகு ஒரு புதிய ஒரு காலம் ஆரம்பிக்கும். After a time of lacking, a new season starts. குறைவுகள் வந்து முடிந்த பிறகு ஒரு புதிய காலம் துவங்கும். After a time of shortage and pains and sufferings, a new season starts. குறைவுகளும் பாடுகளும் வேதனைகளும் முடிகிற பொழுது ஒரு புதிய ஒரு காலம் துவங்கும். There was a new season that started in the lives of lot of people in the Bible. வேதத்திலே வாசிக்கும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையிலே புதிய காலங்கள் துவங்கி இருக்கிறது. There is a new season that is appointed for you. If you believe, you will see that in the name of Jesus. உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு புதிய காலத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் இயேசுவின் நாமத்தினாலே அந்த புதிய காலத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் காண்பீர்கள். In the period of Elijah, there was a season of famine where there was no rain, no harvest for almost 3 years and 6 months. எலியாவின் நாட்களிலே ஏறக்குறைய 3 ஆண்டுகள் 6 மாதங்களாய் ஒரு மழையும் இல்லாமல் வறட்சி அதிகமாய் பரவி கொண்டிருந்தது இஸ்ரவேல் தேசத்திலே. People were suffering and they were expecting a change in their life. ஜனங்கள் வேதனைப்பட்டு பாடுபட்டு தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வருமா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். There was no supply of food, there was no supply, there was no freedom, there was nothing that was available. அவர்களுக்கு ஆகாரம் இல்லை, அவர்களுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை, ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையிலே அந்த நாட்களிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். It was very similar season like how we are going through, we went through last year and so. கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் இந்த ஊரடங்கு காலங்களிலே நாம் எப்படிப்பட்ட ஒரு அவஸ்தையை நாம் அனுபவித்தோமோ அதே போன்று தான் அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அனுபவித்தார்கள். But there's a verse in the Bible in the book of James 5th chapter 18 towards the Bible says where Elijah said again the heaven gave rain and earth brought its fruit back. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது எலியா ஜெபித்த பொழுது திரும்பவும் வானங்கள் திறக்கப்பட்டு மழை பொழிந்து பூமியானது தன் கனிகளை கொடுத்தது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. In 18th verse as he prophesied God is going to bring back the rain and he is going to bring back the fruits that we have lost for many years. 18ஆம் வசனத்திலே எலியா ஜெபித்து தீர்க்கதரிசனமாய் சொன்ன ஒரு வார்த்தை நாம் இத்தனை ஆண்டுகளாய் இழந்து தவித்த அந்த மழையை கர்த்தர் திரும்ப கொடுத்து இந்த பூமியானது திரும்பவும் முளைப்பித்து நமக்கு கனிகளை கொடுக்கும். How many of you believe there's a new season that is starting in your life? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய காலம் துவங்குகிறது? There was a new season in the life of Isaac. ஈசாக்கின் வாழ்க்கையிலே ஒரு புதிய ஒரு காலம் தோன்றினது. In the period of Isaac there was a great famine in that land. ஈசாக்கின் நாட்களிலே பார்க்கும் பொழுது அந்த தேசத்திலே ஒரு பெரிய பஞ்சம் உண்டாயிருந்தது. There was famine everywhere. சுற்றிலும் எல்லா இடங்களிலும் பஞ்சம். There was famine in and around the city and the places. அவன் வாழ்ந்த இடத்தை சுற்றிலும் அந்த தேசம் முழுவதிலும் ஒரு பெரிய ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. There was lacking everywhere. சுற்றிலும் பஞ்சம். But Isaac made a decision. I'm not going to keep sitting and keep seeing my situation and keep blabbering what others keep talking that everything is over. நான் இப்படியே என்னை சுற்றி இருக்கிற நிலையை கண்டு கொண்டு மற்றவர்கள் எப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ அதே விதமா எனக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நான் புலம்பிக் கொண்டிருக்க போகிறதில்லை என்று ஈசாக்கு தீர்மானித்தார். He took the seeds. அவன் விதையை எடுத்தான். He planted one by one. ஒவ்வொரு விதையா ஈசாக்கு He விதைத்தான். planted one by one. ஒன்றின் பின் ஒன்றாக ஈசாக்கு விதைத்தான். It is not easy to plant during a season of famine. வறட்சியின் காலத்திலே வறண்டு போன அந்த நிலத்திலே விதைப்பது என்பது கடினமான ஒரு காரியம். But he dug that land, made it fertile and started planting one by one. ஆனாலும் கூட அந்த வறண்டு போன நிலத்திலே அவன் ஏறி உழுது அவன் விதையை விதைத்தான். Isaac didn't know how the water will come. எப்படி தண்ணீர் வரும் என்று ஈசாக்கு தெரியவில்லை. Because there was no rain in that land. ஏனென்றால் அந்த நாட்களிலே மழை இல்லை. If you're going to plant a seed without water, it is foolish to plant a seed without water. மழை இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் வறண்ட நிலத்திலே ஒரு விதையை விதைப்பது முட்டாள்தனம். See, that is what I want to say, that this month and this weeks and this year is going to be a year of supernatural supply in the lives of people who are going to move forward. ஆகவேதான் இந்த நேரம் இந்த நாட்கள் இந்த வருடம் இந்த காலம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதமாய் நடக்க போகிறது என்பதை நான் சொல்லுகிறேன். See, you can clearly see how God intervenes in the lives of Isaac. இப்பொழுது நீங்கள் பார்க்கும்போது எப்படி தேவன் ஈசாக்குடைய வாழ்க்கையில இடைப்படுகிறார் என்பதை நம்மால் பார்க்க முடியும். He takes the seed. அவன் விதையை எடுக்கிறான். He fertiles the land. அந்த நிலத்தை பழுது. There is no rain.
There is அங்கே no மழை rain. இல்லை. There is no water. தண்ணீர் இல்லை. The Lord would have watched him. கர்த்தர் பார்த்திருப்பார். He would have watched him. கர்த்தர் பார்த்திருப்பார். Everyone are sleeping inside the houses, but this guy goes and fertiles the land and starts sowing the seed. எல்லாரும் தங்களை சுற்றி இருக்கிற நிலையை சூழலை பார்த்து வீட்டிலேயே முடங்கி தூங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மனிதனோ எழுந்து போய் விதை விதைத்துக் கொண்டிருக்கிறான். And he sees. கர்த்தர் பார்க்கிறார். God knows he needs water for that harvest. அந்த விதைக்கு தண்ணீர் தேவை என்று கர்த்தர் தெரிந்தது. Have you ever thought that how did that harvest come into the lives of Isaac? ஈசாக்குடைய வாழ்க்கையில எப்படி அந்த பலன் அந்த விளைவு வந்தது என்பதை நீங்கள் யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? That is what is the topic of my message today. அதுதான் இன்றைய செய்தியுடைய தலைப்பு. It is a supernatural supply. ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவைகள் சந்திக்கப்படுகிற ஒரு காலம். It didn't rain. மழை இல்லை. It didn't rain. மழை இல்லை. There was no land or water in the land. அந்த இடத்தை சுற்றிலும் தண்ணீர் இல்லை. There is no water in the well. அந்த கிணற்றிலே தண்ணீர் இல்லை. There is no water in any places around that land. அந்த தேசத்தை சுற்றிலும் எங்கேயும் தண்ணீர் இல்லை. But do you know something what happened? ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? Where Isaac laid the seeds, the Bible scholars say the water was getting supplied under the soil for his land. வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் ஈசாக்கு விதை விதைத்த அந்த இடத்திலே விதைகள் எங்கே இருந்ததோ அங்கே பூமிக்கு அடியிலிருந்து தண்ணீர் பாய்ந்து வந்து அந்த விதைக்கான ஒரு நீராய் இருந்தது. There was no water in the land which is next door. பக்கத்திலே இருந்த நிலத்திலே தண்ணீர் இல்லை. There is no water in the land which is next to the left hand side of Isaac's land. ஈசாக்கின் நிலத்திற்கு இடது பக்கத்திலே இருக்கிற நிலத்திலே தண்ணீர் இல்லை. But how come the water started flowing under the land of Isaac? ஆனால் ஈசாக்குடைய நிலத்தின் அடியிலே மாத்திரம் எப்படி தண்ணீர் வந்தது? Because the Lord intervenes in the life of people who take efforts and who starts planting the seeds. ஏனென்றால் தீர்மானித்து தங்களுடைய வாழ்க்கையிலே முயற்சி செய்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இப்படிப்பட்டதான இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவைகளை சந்திக்கிற ஒரு காரியத்தை செய்வார். God is going to supply all your needs in this month. இந்த மாதத்திலே கர்த்தர் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க போகிறார். It is going to be a supernatural supply. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தேவைகள் சந்திக்கப்பட போகிறது. The seeds that was planted without water started sprouting out and it became a huge harvest in the life of Isaac. தண்ணீர் இல்லாமல் வறண்ட நிலத்திலே விதைக்கப்பட்ட விதையானது முளைத்து பலனை கொடுத்தது. It gave 100-fold results. 100 மடங்கு பலனை I கொடுத்தது. tell you in the name of Jesus, if you're going to plant your seed trusting him, you will find the water for your seeds. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தரை நம்பி அவரை நம்பி நீங்கள் உங்கள் விதையை விதைப்பீர்களானால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே உங்கள் விதைக்கு தேவையான நீரை கர்த்தரே உங்களுக்காக ஏற்படுத்தி கொடுப்பார். How many of you say that we are going to raise up and plant our seeds? எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள் நாங்கள் எழுந்து எங்கள் விதையை நாங்கள் விதைப்போம் என்று? It's a new season. இது ஒரு புதிய It's a காலம். new beginning. இது ஒரு புதிய The ஆரம்பம். famine is over. பஞ்ச காலம் இதோடு கூட முடிந்தது. The drought is over. வறட்சி முடிந்தது. The scarcity is over. குறைவுகள் முடிந்தது. The pains are over. வேதனைகள் முடிந்தது. Those who change the mindset that God has kept a new season in my life will surely see it in their கர்த்தர் life. எனக்காய் புதிய காலத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் என்று விசுவாசித்து தீர்மானித்து முயற்சி செய்பவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய அற்புதத்தை நீங்கள் பார்க்க The போகிறீர்கள். famine was not over in the life of Isaac and the country. ஈசாக்குடைய நாட்களில் அந்த தேசத்திலே பஞ்சம் முடியவில்லை. But in the Bible it says in the book of Genesis 26 chapter 12, 13th and 14th verse. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். And the 14th verse says, அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. see, the Philistines became jealous of Isaac. ஈசாக்கை பார்த்து பெலிஸ்தியர்கள் பொறாமை கொண்டார்கள். When God decides to bless you, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க தீர்மானித்தார், people around will start feeling jealous about you. உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை பார்த்து பொறாமை Because you are கொள்வார்கள். not going to be prosperous in a little way. ஏனென்றால் நீங்கள் ஏதோ சிறிய விதத்திலே நீங்கள் விருத்தி அடைய போகிறதில்லை. He prospered and continued to prosper. அவன் வர வர விருத்தி அடைந்து கொண்டே That is இருந்தான். how God blesses a person. அப்படியாக தான் கர்த்தர் ஒரு மனிதனை He ஆசீர்வதிப்பார். doesn't stop with a little level of blessings. கொஞ்ச ஆசீர்வாதத்தோடு கூட கர்த்தர் நிறுத்துகிறவர் அல்ல. It grew to the level that the
people in the country started seeing Isaac and they started seeing the blessings in his life and they started feeling jealous about him. ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து அவன் மகா பெரியவனானான். அவன் வளர்ந்த விதத்தை பார்த்து அந்த தேசத்தில் இருந்தவர்கள் பொறாமை கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். That is how God wants to see you and me in this world. அப்படியாக தான் இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். If you have to live in poverty, how can you show that our God is a God of blessing? He is a God of Abraham, Isaac and Jacob. நீங்கள் இந்த உலகத்திலே தரித்திரத்திலே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் எப்படி இந்த உலகத்திற்கு உங்களால் காட்ட முடியும் என் தேவன் ஐஸ்வர்யத்தின் தேவன், என் தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன், என் தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் என்று? That is how the Bible describes Isaac, Abraham and Jacob. அப்படியாக தான் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் வேதம் நமக்கு காட்டுகிறது. People's mindset should change. ஜனங்களுடைய யோசனைகள் மாற வேண்டும். Today God has called us more than conquerors. கர்த்தர் நம்மை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் அழைத்திருக்கிறார். In the life of Moses and the people of Israel, there was a wilderness in that time. மோசேவின் வாழ்க்கையிலும் இஸ்ரவேல் ஜனங்களின் வாழ்க்கையையும் பார்த்தால் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு வனாந்திரம் இருந்தது. They were walking through the wilderness where there was nothing that they had. அவர்களுக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையிலே வனாந்திரத்திலே அவர்கள் நடந்து At a கொண்டிருந்தார்கள். place they were very thirsty. ஒரு இடத்திலே அவர்கள் வந்தபொழுது அங்கே அவர்களுக்கு மிகவும் தாகமா இருந்தது. There was no rain in that land. அந்த தேசத்திலே தண்ணீர் இல்லை, மழை இல்லை. There was nothing in that land. அங்கே அவர்களுக்கு ஒன்றுமே இல்லை. When they asked Moses, அவர்கள் மோசேயை பார்த்து கேட்கிறார்கள். Moses takes a rod and hits the rock twice. மோசே தன் கோலை எடுத்து ஒரு கன்மலையை அடிக்கிறார். And immediately the water comes out of the rock. உடனே தண்ணீர் அந்த கன்மலையில் இருந்து பிளந்து வருகிறது. You can see in the story of Isaac, the water didn't come from the rain, but it came from the soil. நீங்கள் ஈசாக்குடைய சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது தண்ணீரானது வானத்திலிருந்து வரவில்லை, ஆனால் பூமிக்கு அடியிலிருந்து வந்து அந்த விதையை அது பாய்ச்சினது. It is not natural. அது சாதாரணமா இயற்கையாய் நடக்கிற ஒரு It காரியம் doesn't அல்ல. come suddenly and into one land and just come and give water to that land. சுற்றி இருக்கிற மற்ற நிலங்களை விட்டுவிட்டு ஈசாக்குடைய நிலத்திலே மாத்திரம் அடியிலிருந்து தண்ணீர் வந்து அந்த நிலத்தை இது பண்ணுகிறது. அது வந்து சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. Here in Moses' situation, மோசேயுடைய நிலையை பார்க்கும் பொழுது he hits the rock. அவன் கன்மலையை அடிக்கிறார். How can water come out of a rock? ஒரு பாறையிலிருந்து எப்படி தண்ணீர் வர முடியும்? It was just not water but abundance of water that came out of the rock. வெறும் கொஞ்சம் தண்ணீர் இல்லை, அநேக ஜனங்கள் குடிக்கத்தக்கதாய் அவ்வளவு தண்ணீர் அந்த There was no rain. மழை இல்லை. There was no clouds or things that can give water. தண்ணீரை கொடுக்கத்தக்கதான மேகங்கள் இல்லை. But there was abundance of water that was flowing. ஆனால் அந்த ஜனங்களின் தாகத்தை தீர்க்கத்தக்கதான அளவுக்கு தண்ணீர் அங்கே வந்தது. This is what I'm talking about, a supernatural encounter in your lives in these days. இதைத்தான் நான் உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட இந்த காலத்திலே ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையிலே வரப்போகிறது. There is going to be a new way in which God is going to bless you. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஒரு புதிய வழியை நீங்கள் காண்பீர்கள். You might think you can be blessed only through this way. நீங்கள் நினைக்கலாம் இந்த விதத்திலே தான் நமக்கு ஆசீர்வாதம் வரும் என்று. No, if you are a person who trusts in God, நீங்கள் கர்த்தரை நம்புகிற ஒரு மனிதனானால் God can bring water from under the soil that is not fertile. விளைச்சலுக்கு ஏற்பு இல்லாத ஒரு நிலத்திலிருந்து பூமியின் அடியிலிருந்து கர்த்தரால் தண்ணீர் கொண்டு வர முடியும். God can bring water from a rock. ஒரு பாறையிலிருந்து கர்த்தரால் தண்ணீர் கொண்டு வர முடியும். But do you know what Jesus said? ஆனால் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? He said in the book of John 7th chapter 38th verse, in the water he speaks living water, it will not come out of a soil nor of a rock, but it comes from within you. அவர் சொல்லுகிறார், ஜீவ தண்ணீரானது நிலத்திலிருந்து அல்ல, பாறையிலிருந்து அல்ல, ஜீவ தண்ணீரானது உங்களுக்குள்ளிருந்து வரும் என்று. It is going to start from within you. உங்களுக்குள்ளிருந்து அந்த ஜீவ தண்ணீர் For ஓடும். Isaac it started from under the soil. ஈசாக்கிற்கு பூமியின் அடியிலிருந்து அந்த தண்ணீர் வந்தது. For Moses it started from the rock. மோசேவுக்கு பாறையிலிருந்து வந்தது. For you the blessing is going to start from within you. ஆனால் உங்களுக்கோ உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து பாய போகிறது. The efforts that you take, God is going to bless it. நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். The steps that you're going to take, God is going to measure it and bless you. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு அடியையும் கர்த்தர் அளவிட்டு அதை பொறுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். There's a beautiful verse in the Bible in the book of Proverbs 17th chapter 24th verse. ஞானம் புத்திமானுக்கு முன்பாக இருக்கும், மூடனுடைய கண்களோ பூமியின் கடையாந்தரங்களில் செல்லும். Let me tell who is a fool.
யார் மூடன் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். The Bible describes a person who sees what he does not have is a fool. தன்னிடத்திலே இல்லாத ஒன்றை யோசித்து தேடுகிறவனை தான் வேதம் மூடன் என்று சொல்லுகிறது. A person who sees, he tells, oh, they have that, they have this, they have a good house, they have a background, they have a contact, they have an influence, they have a studies. They are called fools because they see what they don't have. தங்களிடத்தில் இல்லாதவற்றை, அவர்களிடத்தில் கார் இருக்கிறது, அவர்களிடத்தில் வீடு இருக்கிறது, அவர்களுக்கு படிப்பு இருக்கிறது, இவர்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்கிறது, இவர்களை தெரியும் என்று மற்றவர்களை பார்த்து தன்னிடத்தில் இல்லாததை சொல்லிக் கொண்டிருக்கிறவனை தான் வேத மூடன் என்று சொல்லுகிறது. Today many people behave like this. இன்றைக்கு அநேகர் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். They see to the ends of the earth. பூமியின் கடையாந்தரங்களை நோக்குகிறார்கள். They see there. அவர்கள் ஏதோ ஒரு இடத்திலே பார்க்கிறார்கள். They see their neighbor. அவருடைய அயலகத்தாரை பார்க்கிறார்கள். They see the other person who is blessed. ஆசீர்வதிக்கப்பட்ட மற்றவர்களை பார்க்கிறார்கள். But they fail to see what God has given in their life. ஆனால் தங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார் என்பதை பார்க்க அவர்கள் மறக்கிறார்கள். A wise person, wisdom helps you to see what is with you, what is within your reach. உங்களுக்குள்ளே என்ன இருக்கிறது, உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை ஞானம் உங்களுக்கு காட்டும். Today I believe the Lord is talking to someone out here. இங்கே யாரோ ஒரு இடத்திலே கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நான் ஆழமாய் விசுவாசிக்கிறேன். Don't keep comparing to that place, that person, this person. See what given in your life, what God has given in your hand, what God has given within you. அங்கே இங்கே அவர்கள் இவர்கள் என்று யாரோடும் கூட எதுவோடும் கூட உங்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார், உங்களுடைய கரங்களிலே என்ன கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Only from what you have the living water can start. உங்கள் உள்ளத்திலிருந்து, உங்களுக்குள்ளே இருந்து உங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதிலிருந்து தான் ஜீவ தண்ணீர் புறப்படும். Hallelujah. 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 The Bible says in 2 Corinthians 9th chapter 10th was the விதை விதைக்கிறவனிடத்திலே தான் விதை அவர் கொடுக்கிறார். He never gives a seed to those who don't seed. So விதைக்காதவர்களிடத்திலே கர்த்தர் விதையை கொடுக்கிறதில்லை. many people they don't want to sow. அநேகருக்கு விதைக்க விருப்பம் இல்லை. But they want prosperity. ஆனால் அவர்களுக்கு செழிப்பு வேண்டும், ஆசீர்வாதம் வேண்டும். அவர்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும். They are lazy people sitting always. அவர்கள் சோம்பேறிகள், எப்பொழுதுமே உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். Sleeping always. எப்பொழுதும் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். Doing nothing always. ஒன்றுமே செய்ய மாட்டார்கள். Watching TV always. எந்நேரமும் தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டு. But God bless me. ஆனால் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். How can God bless you when you don't sow the seed that God has given you? கர்த்தர் உங்களுடைய கரங்களிலே கொடுத்திருக்கிற விதையை நீங்கள் விதைக்காமல் எப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்? Here you can clearly find the Bible says he provides the seed only to the sower. என்றால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது விதைக்கிறவனுக்கு தான் கர்த்தர் விதையை கொடுக்கிறார். If you want God to bless you in this month, இந்த புதிய மாதத்திலே, வருகிற மாதத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் don't be lazy. நீங்கள் சோம்பேறியா இருக்க கூடாது. Don't keep telling excuse. நீங்கள் சாக்கு போக்குகளை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். Don't keep seeing lazy people around you and keep giving lame excuse. நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற சோம்பேறிகளை பார்த்து நீங்களும் அப்படியே இருந்து கொண்டு சாக்கு போக்குகளை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். Tell God, Lord, look at my life. I am ready to sow and go forward. Give me the seeds to plant. நீங்க கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் முன்னேறி செல்ல விரும்புகிறேன், நான் முயற்சி செய்ய விரும்புகிறேன், எனக்கு நீர் விதையை கொடும், நான் விதைக்கிறேன் என்று சொல்லுங்க. How many of you ready to sow in this season? எத்தனை பேர் இந்த புதிய காலத்திலே விதைக்க ஆயத்தமா இருக்கிறீர்கள்? நல்ல கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? ஆமென். Always remember God gives a seed only to the sower. எப்பொழுதுமே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், விதைக்கிறவனிடத்திலே தான் கர்த்தர் விதையை கொடுப்பார். And the same verse says he multiplies the seed that he sows. அதே வசனத்திலே வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், விதைக்கிறவனோட விதை அவர் பெருக பண்ணுகிறார். யாரோட விதையை பெருக பண்றாரு தெரியுங்களா? எவன் விதைக்கிறானோ அவனோட விதைத்த அந்த விதையை தான் கர்த்தர் பெருக செய்கிறார். He can never increase or make you multiply if you don't plant. நீங்கள் விதைக்காவிட்டால் கர்த்தரால் உங்களை பெருகச் செய்ய முடியாது. God's supernatural ways work only when you work for it. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கும் எப்பொழுதென்றால் நீங்கள் அதற்காக முயற்சி எடுக்கும் பொழுதுதான். Isaac was not sleeping in his house and telling God bless me. ஈசாக்கு தன்னுடைய வீட்டிலே உறங்கிக் கொண்ட ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லவில்லை. Moses was not sleeping in his room and saying God provide me water. மோசே வீட்டிலே தூங்கிக் கொண்டு கர்த்தாவே எங்கள் தண்ணீரை தாரும் என்று சொல்லவில்லை. Jesus our Lord himself said it will start from within you. You have to do something. ஆண்டவராகிய இயேசுவே சொல்லுகிறார், அது உன் உள்ளத்திலிருந்து அந்த ஜீவ தண்ணீர் புறப்படும் என்று. That's another verse it says one who sows generously
reaps generously. இன்னொரு வசனம் சொல்லுகிறது பெருக விதைக்கிறவன் பெருக It அறுப்பான். not only applies to the spiritual sense, but it also applies to our worldly professional lives. ஆவிக்குரிய விதத்திலே மாத்திரமல்ல உலக பிரகாரமான பொருளாதார விதத்திலேயும் இந்த வசனம் If you பொருந்தும். start sowing generously, நீங்கள் பெருக விதைக்கிறவர்களானால் you will see prosperity generously. நீங்கள் பெருக அறுப்பீர்கள். You will see harvest generously. நீங்கள் பெரிய ஒரு விளைச்சலை You will see பார்ப்பீர்கள். your family sitting in high places generously. உங்களுடைய குடும்பங்கள் பெரிய ஸ்தானத்திலே உட்காருகிறதை நீங்கள் You will காண்பீர்கள். see that you will stand before king generously. ராஜாக்களுக்கு முன்பாய் நீங்கள் நிற்கிறதை நீங்கள் How many காண்பீர்கள். of you believe that in this new season God is going to bring a new beginning and the Lord is going to provide? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் இந்த புதிய காலத்திலே கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை கொண்டு வந்து கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார் என்று? When God provides, எப்பொழுது கர்த்தர் சந்திப்பார்? you might ask, will God meet me? கர்த்தர் என்னை சந்திப்பாரா என்று நீங்கள் கேட்கலாம். You can have a question, can God provide for me? உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கலாம், கர்த்தரின் தேவைகளை சந்திப்பாரா? These are the three conditions under which God will meet you. உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திக்கிற மூன்று நிபந்தனைகள் இதுதான். நிலைமைகள் இதுதான். When you go through these levels, இந்த மூன்று நிலைகளை நீங்கள் கடந்து போகும் பொழுது in any of this one, definitely God will meet you. இந்த மூன்று நிலையிலே ஏதோ ஒரு நிலையிலே கர்த்தர் உங்களை நிச்சயமாய் The சந்திப்பார். first thing, the Lord provides when we have little or nothing. நம்மிடத்திலே கொஞ்சமோ அல்லது ஒன்றுமே இல்லாத அந்த நிலையிலே கர்த்தர் நம்மை சந்திப்பார். You can have a lot of examples from the Bible. வேதத்திலிருந்து அநேக உதாரணங்களை நம்மால் பார்க்க The முடியும். widow who had only a jar of oil, ஒரே ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வைத்துக் கொண்டிருந்த அந்த விதவை, or the 5 loaves and 2 fishes. அல்லது 5 அப்பமும் 2 மீன்களும் பார்க்கலாம். You know that God can provide when there is nothing. ஒன்றுமே இல்லாத ஒரு நேரத்திலே கர்த்தரால் அந்த தேவையை சந்திக்க முடியும் என்பதை நம்மால் பார்க்க முடியும். Today you might be sitting in your house and listening to this message. இன்றைக்கு உங்களுடைய வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு இந்த செய்தியை நீங்கள் You could கேட்டுக்கொண்டிருக்கலாம். have something that is very little and you might have a question, how will I come out of this situation? நீங்கள் உங்களுடைய வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம், இடத்திலே கொஞ்சம் தான் இருக்கிறது, ஆனால் இந்த நிலையிலிருந்து இந்த சூழ்நிலையிலிருந்து நான் எப்படி வெளியே வருவேன் என்று சொல்லி. There was only 5 loaves of bread and 2 fishes. 5 அப்பமும் 2 மீன்களும் தான் இருந்தது. But you know what happened? ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? The Lord made that increase. ஆனால் அதை அந்த கொஞ்சத்தை கர்த்தர் பெருக செய்தார். In the life of Zarephath, God made the little jar of oil to increase. சாரிபாத் விதவையின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கொஞ்சம் எண்ணெயை கர்த்தர் பெருக செய்தார். What do you have in your hand today? இன்றைக்கு உங்களுடைய கரங்களிலே என்ன இருக்கிறதோ Start with that. அதிலிருந்து நீங்கள் ஆரம்பிங்க. No one can say that I don't have anything. யாருமே சொல்ல முடியாது என்னிடத்திலே ஒன்றுமே இல்லை என்று. God has given you some skill. கர்த்தர் உங்களிடத்திலே ஏதோ ஒரு திறமையை கொடுத்திருக்கிறார். God would have given you some talent. உங்களிடத்திலே ஏதோ ஒரு திறமையை Or God could கொடுத்திருப்பார். have given you little money. உங்களிடத்திலே கொஞ்சம் பணத்தை கர்த்தர் God could கொடுத்திருக்கலாம். have given you education. கர்த்தருக்கு உங்களுக்கு ஒரு படிப்பை God could கொடுத்திருக்கலாம். have given you talents and influence and contacts. உங்களுக்கு தெரிந்த நபர்களோ அல்லது உங்களுக்கு ஒரு படிப்பையோ அல்லது ஒரு திறமையோ கர்த்தர் God கொடுத்திருக்கலாம். could have given you experiences. கர்த்தர் உங்களுக்கு அனுபவங்களை God could கொடுத்திருக்கலாம். have given you a profession. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கலாம். Dear saints of God, I tell you, take and use it. God will bless you in that. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, உங்களுக்கு இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுடைய கரத்திலே என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்கள். அதிலிருந்து கர்த்தர் உங்களை The ஆசீர்வதிப்பார். second condition where God meets a person, situation where கர்த்தர் ஒரு நபரையோ அல்லது ஒரு சூழ்நிலையோ சந்திக்கிற ஒரு இடம், இரண்டாவது இடம் when என்னவென்றால், a person is weak. ஒரு மனிதன் பலவீனமா இருக்கும் Once போது, Peter went to fishing. பேதுரு மீன் பிடிக்க சென்றார். He fished all night. முழுவதும் அவர் பிரயாசப்பட்டார். Though Peter was an expert, பேதுரு மீன் பிடிப்பதிலே ஒரு தேர்ந்தவனாய் இருந்தார். he did everything that was right. எல்லாம் சரியாக தான் செய்தார். He did everything according to the rules. எல்லா நியமங்களின்படி He சரியாக did it at the செய்தார். right time. சரியான நேரத்திலே செய்தார். But no results. ஆனால் அதற்கு பலன் இல்லை. Many people are like that in their life. அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே அப்படியாக தான் They will இருக்கிறார்கள். do whatever they can with their best of their efforts, but they don't find results. தங்களால் இயன்றதை, தங்களால் முடிந்ததை, தங்களுக்கு சிறந்ததை எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள், ஆனாலும் பலன் இல்லை. In that situation, God will come and meet you. Today you might be in that situation. அந்த நிலையிலே தான் கர்த்தர் வந்து சந்திப்பார். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கலாம். You might be sitting and listening to this sermon in that situation. அந்த ஒரு நிலையிலே உட்கார்ந்து கொண்டு இந்த செய்தியை நீங்கள் You might be at கேட்டுக்கொண்டிருக்கலாம். the point where you want to give up on what you are doing. நீங்கள் செய்கிறதை இதோடு கூட விட்டுவிடலாம், இதற்கு மேலே என்னால் முடியாது You might என்ற say, ஒரு I நிலையில் don't have இருக்கலாம். any more strength to go forward. தொடர்ந்து செய்ய எனக்கு பலன் இல்லை என்று நீங்கள் சொல்லலாம். Peter was in the same situation. பேதுரு அதே நிலைமையிலே தான் இருந்தார். Night he worked.
முழுவதும் அவர்கள் but பிரயாசப்பட்டோம், no results. ஆனால் ஒன்றுமே ஆகப்படவில்லை. Now Jesus comes in. இப்பொழுது இயேசு வருகிறார். You all know that story. அந்த சம்பவம் உங்களுக்கு He தெரியும். says, cast your nets. உன் வலையை போடு. And as soon as he casted, according to the word, the ship or the boat in which Peter traveled began to sink with fullness of blessings. கர்த்தருடைய வார்த்தையின்படியே பேதுரு வலையை போட்ட உடனே பேதுரு இருந்த அந்த படகு மூழ்கத்தக்கதாக அமிழத்தக்கதாக மீன்கள் அந்த படகு முழுவதும் நிரம்பி இருந்தது. Do you know no fisherman will go for fishing in daytime? உங்களுக்கு தெரியுமா, பகலிலே எந்த மீனவனும் மீன் பிடிக்க செல்ல மாட்டான். Because fish will not come to the surface of the water. என்றால் பகல் நேரத்திலே மீன் அந்த தண்ணீரின் மேல் தடத்திற்கு வராது. Only that's why they all go in the night time. ஆகவேதான் இரவு நேரங்களிலே மீன் பிடிக்க செல்வார்கள். But God asked them to put when it is a COVID season. ஒரு கொரோனா காலத்திலே கர்த்தர் வலையை போட சொல்லுகிறார். It is a season of famine. வறட்சியான ஒரு காலம். There is no way that you can be blessed. நீங்கள் ஆசீர்வதிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இல்லை. But do you know a secret in that story? ஆனால் அந்த சம்பவத்தின் ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? Which Peter knew. பேதுருவுக்கு தெரிந்தது. That is why he went and fell at the legs of Jesus. ஆகவேதான் பேதுரு போய் ஆண்டவரின் கால்களிலே விழுந்தான். Not because he saw the abundance of fish. அந்த மீன்கள் நிரம்பி வழிந்ததை பார்த்ததினால் அல்ல. People think because he saw the abundance of fish, Peter went and fell in the feet of Jesus. ஜனங்கள் நினைக்கிறார்கள் படகு நிரம்பத்தக்கதாய் மீன் பிடித்ததினாலே அந்த அற்புதத்தினாலே பேதுரு போய் ஆண்டவருடைய கால்களில் விழுந்தான் என்று. That can also be a reason. அதுவும் ஒரு காரணமாக But the priority, the main reason, do you know what happened? ஆனால் முதன்மையான காரணம் என்ன தெரியுமா? Peter fished all night. பேதுரு ராம் முழுவதும் மீன் பிடித்தான். In a particular place. ஒரு குறிக்கப்பட்ட இடத்திலே. And he found அவன் கண்டுபிடித்தான் there is no fish in that area. அந்த இடத்திலே சுற்றிலும் மீன்களே இல்லை என்று. And God asked him to go to the same place. ஆண்டவரோ அதே இடத்திற்கு போக சொல்லுகிறார். And asked him to throw the net. அதே இடத்திலே தான் வலையை வீச சொல்லுகிறார். Peter knew there is no fish in that area. பேதுருக்கு நன்றாக தெரியும் அந்த இடத்திலே மீன் இல்லை. How did the fish come there? எங்கிருந்து அந்த மீன் வந்தது? You know what brought the fish there? மீன்களை அங்கே கொண்டு வந்தது எது தெரியுமா? It is a place without the fish, but the word of God brought the fish there. அங்கே மீன்களே இல்லை என்று பேதுருவுக்கு தெரிந்திருந்தும் அந்த இடத்திலே வலை போட்டபொழுது மீன்கள் வந்தது ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை அந்த இடத்திலே மீன்களை பிறப்பித்தது. God's word can create things that is not available. இல்லாத இடத்திலே கர்த்தருடைய வார்த்தை காரியங்களை உருவாக்க முடியும். That is why Peter was shocked, amazed to see how did the fish come here. I know there is no fish here. ஆகவேதான் பேதுரு ஆச்சரியப்பட்டார். எனக்கு நன்றாக தெரியும் ரா முழுவதும் இங்கே இருந்தேன், இந்த இடத்திலே மீன்கள் இல்லை என்று எனக்கு தெரிந்தும் இப்பொழுது இங்கே மீன்கள் வந்தது. Fishermen can understand easily where there can be a fish, where fishes are available. என்றால் மீன் பிடிக்கிறவர்கள் நல்லாக தெரியும் எங்கே மீன் இருக்கும், எங்கே மீன்கள் வரும் என்று. When he decided to obey and believe the word of God and go forward, the word that Jesus spoke brought the fish. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்ய அவன் தன் முதல் அடி எடுத்து வைத்த பொழுது மீன்கள் இல்லாத இடத்திலே அங்கே மீன்கள் உருவாக்கப்பட்டது. There cannot be any chance of you being healed. நீங்கள் சுகமாக்கப்படுவதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல். But I tell you in the name of Jesus, there is a healing that the Lord has put in your body right now. ஆனால் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன், உங்களுடைய சரீரத்திலே கர்த்தர் ஒரு சுகத்தை வைத்திருக்கிறார். There is no reason and no possibility for your debts to change. உங்களுடைய கடன்கள் மாறுவதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் வழியும் சூழ்நிலையும் இல்லாமல் இருக்கலாம். But by his word, ஆனால் அவருடைய வார்த்தையின்படி you will see the situation change. சூழ்நிலைகள் மாறுகிறதை நீங்கள் காண்பீர்கள். The third situation where God intervenes and provides. கர்த்தர் சந்திக்கிற மூன்றாவது நிலை, when all the doors are closed. எல்லா கதவுகளும் மூடப்பட்ட நிலை. Today you might be sitting in a place where all the doors are closed. உங்களுடைய எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கிற நிலையிலே நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். I tell you in the name of Jesus, இயேசுவின் நாமத்தாலே நான் சொல்லுகிறேன், God is going to open a new way to supply your needs. உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பதற்கு கர்த்தர் ஒரு புதிய வழியை, ஒரு புதிய வாசலை திறக்க போகிறார். When the people of Israel was there in the wilderness, they wanted to eat quails. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே இருந்த பொழுது அவர்களுக்கு இறைச்சி சாப்பிட வேண்டும், காடை சாப்பிட வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்தது. There was no possibility. அங்கே அதற்கான வாய்ப்பே இல்லை. But the Bible says God sent a strong wind of
ஆனால் அந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது கர்த்தர் ஒரு கீழ்காற்றை அனுப்பினார். That is nothing but the wind of the Holy Spirit. அது வேற எதுவுமே இல்லாத பரிசுத்த ஆவியானவரின் காற்று. When the wind came and blew, அந்த கீழ்காற்று வீசின பொழுது everything that was found, every quail that was found, wherever it was, it came and fell on the land. எங்கெங்கே சுற்றிலும் காடைகள் இருந்ததோ எல்லா காடைகளையும் அந்த கீழ்காற்றானது சேகரித்து கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த அந்த இடத்திலே குவித்தது. There was not one, ஒன்றல்ல, there was not thousands, ஆயிரங்கள் அல்ல, there was not 10,000, பத்தாயிரங்கள் அல்ல. The Bible says there was no more place on the land for the birds to fall. தரையிலே காடைகள் விழத்தக்கதான இடம் இல்லாத ஒரு நிலையிலே அவ்வளவாய் குவிந்திருந்தது. If God is starting to give you a harvest, கர்த்தர் உங்களுக்கு ஒரு விளைச்சலை கொடுக்க ஆரம்பித்தால், you will not have a room to take it. அந்த விளைச்சலை எடுத்துக்கொள்வதற்கான இடம் இல்லாமல் போகும். Hallelujah. Hallelujah. How many of you believe that God is going to open a new door for you? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் உங்களுக்காய் ஒரு புதிய வாசலை திறக்க போகிறார்? God is going to send you a strong wind to blow the blessings into your life. ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரத்தக்கதாய் கர்த்தர் ஒரு கீழ்காற்றை அனுப்ப போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? God is going to blow a strong wind to provide what you need in this month and this year. இந்த நாட்களிலே இந்த ஆண்டிலே உங்களுக்கு தேவையானதை சந்திக்கும்படியாய் கர்த்தர் ஒரு கீழ்காற்றை அனுப்ப போகிறார். If you believe, just put up your hands and say amen. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Hallelujah. Hallelujah. God provides. கர்த்தர் சந்திக்கிறார். I will just tell you, many people do not know how God provides. அநேகருக்கு தெரியாது எப்படி கர்த்தர் சந்திப்பார் என்று. God provides to 3 different ways. கர்த்தர் 3 நிலைகளிலே சந்திப்பார். Everything that you have and that you will receive, it will only come from one source. உங்களுக்கு வரப்போகிற ஆசீர்வாதங்கள் நீங்கள் பெறப்போகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒரே ஒரு இடத்திலிருந்து தான் வரும். It is from the hand of the Lord. அது கர்த்தருடைய கரத்திலிருந்து மாத்திரமே வரும். God is your source. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தரே உங்களுடைய மூலதனமாக இருக்கிறார். When you start holding on to the people who are blessing you, உங்களை ஆசீர்வதிக்கிற ஜனங்களை நீங்கள் பிடித்துக் கொண்டிருந்தால் your source will stop. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் வருகிற மூலதனமான அது நிறுத்திவிடும். Many people cannot find blessing in the life of their family because they forget God is their source. அநேக தங்களுடைய குடும்பங்களில் ஆசீர்வாதங்களை பார்க்க முடியவில்லை ஏனென்றால் அவள் கர்த்தர் தான் ஆசீர்வாதத்தின் தலையானவர் என்பதை மறந்து விடுகிறார்கள். God provides through 3 different ways. 3 வித்தியாசமான முறைகளிலே கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். God provides through your efforts and through your hands. முதலாவதாக உங்களுடைய முயற்சிகளினாலே உங்களுடைய கரங்களினாலே கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். Second, God provides through the hands of men around you. இரண்டாவதாக உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய கரங்களினாலே உங்களை ஆசீர்வதிப்பார். God provides the blessing through the hand of your enemies or people against you. மூன்றாவதாக உங்களுடைய சத்துருக்கள் அல்லது உங்களை எதிர்த்து நிற்கிறவர்கள் மூலமாய் கர்த்தர் உங்களை சந்திப்பார். You can go and read in the Bible every portion that you can find. நீங்கள் வேதத்திலே போய் இதை குறித்து கண்டுபிடிக்கிற எல்லா பகுதிகளையும் வாசித்து பாருங்கள். You can find God blessing people through 3 ways. இந்த 3 விதத்திலே தான் கர்த்தர் ஏறக்குறைய எல்லா நேரங்களிலும் இந்த 3 விதத்திலே தான் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். I have already spoken about how God blesses you through your hands. உங்களுடைய கரங்களினாலே எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்பதை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். And second, I'm going to talk to you about how God blesses through the hands of men around you. இரண்டாவதாக உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் மூலமா எப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். God sent Jacob to the land of Egypt. கர்த்தர் யாக்கோபை எகிப்து தேசத்துக்கு அனுப்புகிறார். The Bible says, வேதம் சொல்லுகிறது, in the book of Genesis, ஆதியாகம புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது 45th chapter 7th and 8th verse, 45ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம், பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். God, here you can find what Joseph tells about God. இங்கே யோசேப்பு தேவனை குறித்து யாக்கோபிடத்திலே சொல்லுகிறதை பார்க்க முடியும். Joseph tells, யோசேப்பு சொல்லுகிறான், it is not you who brought me here, நீங்கள் என்னை இங்கே கொண்டு வரவில்லை, but God sent me here. ஆனால் தேவன் என்னை இங்கே அனுப்பினார். That's a beautiful thing that we can learn from that, but I don't want to get deep into it. இதிலே ஒரு அழகான ஒரு காரியத்தை உங்களால் கற்றுக்கொள்ள முடியும். See, the brothers throw him into the pit.
சகோதரர்கள் யோசேப்பை குழியிலே போடுகிறார்கள். They thought it was them who threw Joseph into the pit. அந்த சகோதரர்கள் நினைக்கிறார்கள் நாங்கள் தான் யோசேப்பை குழியிலே போட்டோம் But it என்று. took so many years for Joseph to understand it was not them who sent Joseph to Egypt, but it was God who sent him. அநேக ஆண்டுகள் கழித்து தான் யோசேப்பு புரிந்து கொள்ளுகிறார் தன்னுடைய சகோதரர்கள் தன்னை எகிப்துக்கு அனுப்பவில்லை, தேவனே அவரை எகிப்துக்கு அனுப்பினார் என்று. But according to people around him, it means they threw Joseph into the pit. That is why he landed up in Egypt. No. It was God's plan. So God sent him in advance through a different way. சுற்றி இருக்கிறவர்கள் நினைக்கலாம் அல்லது சகோதரர்களோடு நினைக்கலாம் நாம் யோசேப்பை குழியில போட்டதினால் தான் யோசேப் எகிப்திற்கு போனான் என்று. இல்லை, கர்த்தர் ஏற்கனவே இதை தீர்மானித்து கர்த்தர் தான் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு சென்றார். Why does God send Joseph in advance? ஏன் கர்த்தர் யோசேப்பை முன்னமே எகிப்துக்கு கொண்டு சென்றார்? Because God decided to provide for the people, for his people. தன்னுடைய ஜனங்களை சந்திக்கும்படியாக கர்த்தர் யோசேப்பை முன்னமே எகிப்திற்கு கொண்டு சென்றார். Many people God would have kept many people in our way to provide for our needs. நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அநேகரை வைத்திருக்கலாம். But understand, ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், God is using that person to bless you. அந்த நபரை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். But it is God who is blessing you. ஆனால் கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பது. How many of you believe that? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? I'll tell you an example that you all know. உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். When the 5 loaves of bread and 2 fishes when it was passed from the hands of Jesus. 5 அப்பமும் 2 மீன்களும் ஆண்டவராகிய இயேசுவின் கரங்களிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட பொழுது, take this to your life. இதை உங்களுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளுங்கள். The disciples are carrying it to the people. சீஷர்கள் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் ஜனங்களிடத்தை கொண்டு செல்கிறார்கள். People thought it is disciples who are giving them the money. ஜனங்கள் நினைத்தார்கள் சீஷர்கள் தான் நமக்கு இதை கொடுக்கிறார்கள் என்று. That is, the disciples are the one who are giving them my work or my blessings or my food. என்னுடைய ஆசீர்வாதத்தையோ என்னுடைய ஆகாரத்தையோ எனக்கான சம்பளத்தையோ ஜனங்கள் தான் கொடுக்கிறார்கள் என்று ஜனங்கள் நினைத்திருக்கலாம். But they forgot to see what was happening behind the scene. ஆனால் அதற்கு முன்பாக திரைக்கு பின்னாக நடந்தது என்ன என்பதை ஜனங்கள் பார்க்கவில்லை. It came into the hands of people through the hands of disciples. ஜனங்களுடைய கரங்களிலே சீஷர்கள் மூலமாய் வந்தது. But who gave it to the hands of disciples? It came from the hand of Jesus. சீஷர்களுடைய கரங்களுக்கு அது எப்படி வந்தது? அது ஆண்டவராகிய இயேசுவின் கரங்களிலிருந்து சீஷருடைய கரங்களுக்கு சென்றது. Today everything that you receive, though you receive it from someone, இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற எதுவா இருந்தாலும் அது வேறு ஒருவருடைய கரங்களிலிருந்து வருகிறதா இருந்தாலும், but understand, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், it is Jesus who's giving you that blessing. அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது உங்கள் ஆண்டவராகிய இயேசுவே. The next way that God blesses is through our enemies. மூன்றாவதா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது நம்முடைய சத்துருக்கள் மூலமாய். Don't forget that God is your source. நீங்கள் எப்பொழுதும் மறக்க கூடாத ஒன்று, கர்த்தரே உங்களை ஆசீர்வதிக்கிறவர். To whom does the Lord provide? யாருக்கு கர்த்தர் சந்திக்கிறார்? I said how God provides. நான் சொன்னேன் எப்படி கர்த்தர் சந்திக்கிறார். I said when God provides. நான் சொன்னேன் எப்பொழுது கர்த்தர் சந்திப்பார் என்று. But this is the category in which God will surely provide. இந்த இடத்திலே தான் கர்த்தர் நிச்சயமாய் சந்திப்பார். You need to have this in your life. இந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவை. You might do everything else correctly. நீங்கள் எல்லாமே சரியாய் செய்யலாம். But if you lack here, இந்த காரியங்களில் நீங்கள் குறைவுபட்டால், there will not be, the provisions of the Lord cannot be found in your life. கர்த்தருடைய சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படாது. The provisions, to whom does God provide? யாரை கர்த்தர் சந்திக்கிறார்? யாருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதத்தை தருகிறார்? To those that keep God first and give God first. யாருடைய வாழ்க்கையிலே கர்த்தரை முதலாவதாகவும் கர்த்தருக்கென்று முதலாவதாகவும் கொடுக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். I'll tell you an example from the Bible. உதாரணத்திற்கு நான் வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். When you go to the book of 1 Kings 17th chapter 7 to 16th verse, the Bible says there was a widow of Sarephath. நீங்கள் ஒன்று ராஜாக்களில் வாசிக்கும் பொழுது சாரிபாத்திலே ஒரு விதவை இருக்கிறார். She was collecting some sticks. அவர் விறகு பொறுக்கிக் கொண்டிருக்கிறாள். She says when the prophet goes to her and asks her, அங்கே தீர்க்கதரிசி போய் கேட்கும் பொழுது, she says, I am collecting sticks so that I can cook the last meal, eat and die. தீர்க்கதரிசி போய் கேட்கும் பொழுது அந்த விதவையானவள் சொல்லுகிறாள், கடைசியாக ஒரு முறை சமைத்து அதை சாப்பிட்டு விட்டு நாங்கள் மரித்து போகலாம் என்று நான் இதை விறகு பொறுக்கிக் கொண்டிருக்கிறேன். My question to that, I had a question when I read that.
இதை வாசித்த போது எனக்குள்ளே ஒரு கேள்வி வந்தது. People eat to live. ஜனங்கள் உயிர் வாழ்வதற்காக சாப்பிடுகிறார்கள். But this woman wanted to eat to die. ஆனால் இந்த ஸ்திரீயோ சாக வேண்டும் என்று சாப்பிடுகிறாள். See the mindset that she had. அவளுடைய யோசனை எப்படியாக இருந்திருக்கிறது? She wanted to eat. அவள் சாப்பிட வேண்டும் என்று இருந்தால் That is not wrong. அது தவறில்லை. She should have thought to live. ஆனால் அவள் உயிர் வாழ வேண்டும் என்று விரும்பி இருக்க வேண்டும். But she wants to die after she eats. ஆனால் இந்த கடைசி முறை சாப்பிட்டு விட்டு மரிக்க வேண்டும் என்று அவள் யோசிக்கிறார். And the man of God says he doesn't want to clarify and explain her. அதை எல்லாம் விவரித்து அவளுக்கு சொல்லவில்லை. But what the prophet says, ஆனால் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், go get me water. போய் எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. And while you go, bring me some cake to eat. அதோடு கூட கொஞ்சம் அப்பத்தையும் எனக்கு சுட்டு கொண்டு வா என்று And immediately she says, உடனே அவள் சொல்லுகிறார், I don't have anything. என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. I have only a little oil and little jar flour. கொஞ்சம் எண்ணெயும் கலசத்திலே கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவும் தான் இருக்கிறது. But you can see the secret that the Lord has hidden in this verse. ஆனால் இந்த வசனத்திலே ஒளிந்திருக்கிற ஒரு ரகசியத்தை உங்களால் பார்க்க முடியும். He says in verse 13th, 13ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 17:13 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணு. God is not asking the entire cake. கர்த்தர் முழுவதையும் கேட்கவில்லை. God is not asking our entire day. நாள் முழுவதையும் கர்த்தர் கேட்கவில்லை. God is not asking our all money. நம்முடைய எல்லா பணத்தையும் கர்த்தர் கேட்கவில்லை. God is not asking all our strength. நம்முடைய எல்லா பலத்தையும் கர்த்தர் கேட்கவில்லை. God is not asking all our time. நம்முடைய எல்லா நேரத்தையும் கர்த்தர் கேட்கவில்லை. But God is asking two things here. இங்கே இரண்டு காரியங்களை கர்த்தர் கேட்கிறார். First, முதலாவதாக little. சிறிய கொஞ்சம். First, முதல் little. கொஞ்சம். This is the secret of a person's blessing. இதுதான் ஒரு மனிதன் ஆசீர்வாதத்திற்கான ரகசியம். Where whatever you want to do, நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும், whatever you want to give, நீங்கள் எதை கொடுக்க நினைத்தாலும், this was a word that God spoke to my life personally. என்னுடைய வாழ்க்கையில என்னோடு கூட தனிப்பட்ட முறையில் கர்த்தர் எனக்கு கொடுத்த காரியம். When I asked God, Lord bless me. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று நான் கேட்டேன். When I was reading this word, that was my desire. இந்த வசனத்தை வாசித்துக் கொண்டிருந்த பொழுது அதுதான் என்னுடைய வாஞ்சியா இருந்தது. What the secret God gave me in this verse, இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த ரகசியம், first bring it to me, முதல் எனக்கு கொண்டு வா, and little give it to me. சிறியது அல்லது கொஞ்சம் எனக்கு கொடு. If you have this two experience in your life, இந்த இரண்டு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால், I tell you, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், you will not run out of God's supply. கர்த்தருடைய சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையிலே இல்லாமல் போகாது. Give God first. கர்த்தரை முதலாவதாக வைக்க வேண்டும். That's what the Bible says in Genesis. அதுதான் கர்த்தருடைய வார்த்தையிலே ஆதியாகம புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது சொல்லப்படுகிறது. In the beginning, God. ஆதியிலே தேவன். In the beginning of your job, God. உங்களுடைய வேலையின் துவக்கத்திலே தேவன். In the beginning of your day, God. உங்களுடைய நாளின் துவக்கத்திலே தேவன். In the beginning of your salary, God. உங்களுடைய சம்பளத்தின் துவக்கத்திலே தேவன். In the beginning of your work, God. உங்களுடைய வேலையின் துவக்கத்திலே தேவன். If you start practicing this in your life, இதை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அபியாசப்படுத்தினால், you will see the supply of God running in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சந்திப்பை நீங்கள் காண்பீர்கள். When you give what you have at the beginning and give what the little that you have into God's hand, உங்களுடைய கரத்தில் இருக்கிற கொஞ்சத்தை நீங்கள் கர்த்தருக்கு என்று கொடுக்கும் பொழுது, when this little boy gave what was enough for his small stomach, தனக்கு தன்னுடைய சிறிய வயிற்றுக்கு தேவையாய் கொண்டு வந்த அந்த சின்ன காரியத்தை அந்த சிறு பையன் கொடுத்த பொழுது, just 2 fish, 2 மீன்கள் தான், 5 loaves of bread, 5 அப்பம் தான். when he gave it to God, அதை கர்த்தருடைய கரத்திலே கொடுத்த பொழுது, that is where the miracle starts happening. அங்கேதான் அற்புதம் நடக்க ஆரம்பிக்கிறது. When it reaches the hand of Jesus, ஆண்டவராகிய இயேசுவின் கரங்களிலே அது வந்த பொழுது, when your work reaches the hand of Jesus,
your work, your profession, உங்களுடைய வேலை ஆண்டவராகிய இயேசுவின் கரங்களிலே போகும் when பொழுது, your family reaches into the hand of Jesus, உங்களுடைய குடும்பம் ஆண்டவராகிய இயேசுவின் கரங்களிலே போன பொழுது, when your wisdom, knowledge gets into the hand of Jesus, உங்களுடைய ஞானமும் அறிவும் ஆண்டவருடைய கரங்களிலே when போகும் your பொழுது, talent goes into the hand of Jesus, உங்களுடைய திறமை ஆண்டவருடைய கரங்களிலே போகும் பொழுது, it started multiplying. அது பெருக ஆரம்பித்தது. Start giving to Jesus and check and see. God will multiply and keep his supply in your life. முதலாவதாக உங்களுடைய ஆண்டவருக்காய் கொடுத்து பழகி பாருங்கள், அதற்கு பிறகு நீங்கள் ஆசீர்வாதங்களுடைய வாழ்க்கையிலே பெருகுகிறதை காண்பீர்கள். To whom God supplies. யாருக்கு கர்த்தர் தேவைகளை சந்திக்கிறார்? Why God was not able to provide? ஏன் கர்த்தரால் உங்கள் தேவைகளை சந்திக்க முடியவில்லை? Because you do not have an ability to manage. காரியங்களை மேற்பார்வையிட்டுக் கொள்ள உங்களுக்கான அந்த திறமை இல்லை. If you do not have an ability to manage, God will never bless you. பல காரியங்களை உங்களால் பொறுப்பெடுத்து செய்ய முடியாவிட்டால் கர்த்தரால் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. Manage it in a right way. சரியான விதத்திலே காரியங்களை செய்ய வேண்டும். Manage it so that it becomes a blessing. சரியான விதத்திலே செய்யும் பொழுது அது ஒரு ஆசீர்வாதமாய் You can ask, do you have a word from the Bible to prove this? இதை நிரூபிக்க வேதத்திலிருந்து வசனம் இருக்கிறதா என்று நீங்கள் Let's turn to the book of Genesis 2nd chapter 4th and 5th verse. தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை. நிலத்தினுடைய சகல வித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. You can find the reason why God didn't send the rain. ஏன் கர்த்தர் பூமியிலே மழையை அனுப்பவில்லை என்பதற்கான காரணத்தை இங்கே பார்க்க The முடியும். garden is ready. தோட்டம் ஆயத்தமா இருக்கிறது. Everything is created. எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டாகிவிட்டது. But it is empty. ஆனால் அது வெறுமையா இருக்கிறது. If there is emptiness in your life, உங்களுடைய வாழ்க்கையிலே வெறுமை இருந்தால், if there is emptiness in your profession, உங்களுடைய வேலையிலே வெறுமை இருந்தால், if there is emptiness in your personal life, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே வெறுமை இருந்தால், if there is emptiness in your financial life, உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையிலே ஒரு வெறுமை இருந்தால், understand the reason why God didn't send the rain. ஏன் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மழையை அனுப்பவில்லை என்பதற்கான காரணத்தை நீங்கள் புரிந்து கொள்ள God வேண்டும். does not send you the rain because you keep God first. நீங்கள் தேவனை முதலாவதாக வைத்ததினால கர்த்தர் மழை அனுப்ப மாட்டார். God does not give you the rain because you give God first. கர்த்தருக்காய் நீங்கள் முதலாவது கொடுப்பதினாலே கர்த்தர் உங்களுக்கு மழை அனுப்ப Those are மாட்டார். also the reasons. அது எல்லாம் ஒரு காரணம் But தான். why God does not send the rain? ஆனால் ஏன் Because கர்த்தர் மழை அனுப்பவில்லை? if he sends the rain, மழையை அனுப்பினால் he needs a person அங்கே ஒரு மனிதன் தேவை. to cut, to prune, to make it grow in a right way. அதை சரிப்படுத்தி பண்படுத்தி நல்ல விதத்திலே விளைச்சலை கொண்டு வரத்தக்கதான ஒரு மனிதன் அங்க தேவைப்படுகிறான். See what will happen. People will ask, why can't God just grow it like that? I'll tell you what will happen. சில பேர் இப்படியாக கேட்பார்கள், ஏன் அப்படியே கர்த்தர் முளைக்க செய்திருக்கலாமே? If God would have made it to grow, அதை அப்படியே கர்த்தர் முளைக்க செய்திருந்தால், what God intended to be a garden, ஒரு தோட்டமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்திருந்தது, it will become a forest. ஒரு காடாய் மாறி இருக்கும். If there was not a person who can take what it comes and use it in a right way for a right purpose, what comes would have split it and would have gone into waste and would have become a forest and useful for no one. விளைகிற அந்த ஒன்றை எடுத்து அதை வெட்டி அதை பயன்படுத்த ஒரு மனிதன் இல்லாவிட்டால் அந்த விளைகிறது வீணாக போயிருக்கும். That's what the Bible says. அதுதான் வேதம் சொல்லுகிறது. This is where you need to learn the secrets to come up in life. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேறுவதற்கு வளருவதற்கான ரகசியங்களை இதிலே தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். God does not send rain on everyone. எல்லார் மேலும் கர்த்தர் மழை அனுப்ப மாட்டார். This is what I asked God. இதை தான் நான் கேட்டேன். Lord, why are you not blessing me in my life? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே என்னை ஏன் நீர் ஆசீர்வதிக்கிறதில்லை? God, or I can say I understood this way. நான் இப்படியாக நான் புரிந்து கொண்டேன். What are you doing with the money that I gave you? நான் உனக்காய் கொடுத்த பணத்தை வைத்து நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? You should have done this with it, but you are wasting it. நீ நான் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து அல்லது நான் கொடுத்த பணத்திலிருந்து நீ இதை செய்திருக்க வேண்டும், ஆனால் நீ வீணடித்துக் கொண்டிருக்கிறாய். When you're wasting what I gave you, நான் கொடுத்ததை நீ வீணாக்கி கொண்டிருக்கும் பொழுது, I don't want to spoil you. உன்னை நான் இன்னும் வீணடிக்க விரும்பவில்லை. I don't want to put you into a wrong place. உன்னை தவறான இடத்திலே நான் கொண்டு செல்ல All that I do விரும்பவில்லை. is I will stop the rain. நான் செய்வது என்னவென்றால் நான் மழையை நிறுத்தி விடுகிறேன். This is what God does. இதைதான் கர்த்தர் செய்வார். Only if a man is there to cut it, prune it and make it grow in a right way,
God will open the doors of heaven and pour out the blessings into their life. ஒரு மனிதன் வெட்டி பண்படுத்தி அதை சரிப்படுத்தி அதன் கனியை அல்லது பலனை பயன்படுத்த ஒரு மனிதன் இருந்தால் மாத்திரமே மழை வந்து திரும்பவும் அது பெருகும். God does not give seeds into the hand of people who drop it on the roads. வழியிலே தரையிலே விதைகளை போடுகிறவருடைய கரங்களிலே கர்த்தர் விதையை கொடுக்க If there are மாட்டார். youngsters watching this, let me tell you a secret. வாலிபர்கள் இதை பார்த்து கொண்டிருந்தால் உங்களுக்கு ரகசியத்தை நான் God சொல்கிறேன். will not give you the seeds or blessings if you are throwing it on your luxuries. உங்களுடைய ஐஸ்வரியங்களுக்கு நீங்கள் உங்களுடைய பணத்தை செலவழித்துக் கொண்டிருந்தால் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுக்க மாட்டார். If you are throwing it on sins, God will not provide you the money. பாவங்களுக்காக நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை செலவழித்தால் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க மாட்டார். If you go and throw it on waste things, God will stop the supply in your life. அவசியமில்லாத காரியங்களிலே நீங்கள் உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் போய் தூக்கி போட்டால் கர்த்தர் உங்கள் ஆசீர்வாதங்களை ஆசைகளுக்கு அல்ல, தேவைகளுக்கு யூஸ் பண்ண கர்த்தர் கொடுப்பார். ஆசைகளுக்கு யூஸ் பண்ண கர்த்தர் கொடுக்க மாட்டார். There is a difference between need and want. தேவைகளுக்கும் ஆசைகளுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. I need only 3 meals of food a day. எனக்கு ஒரு நாளைக்கு 3 வேளை ஆகாரம் இருந்தால் போதும். God will give. கர்த்தர் கொடுப்பார். But if I buy 10 meals of food a day, ஆனால் ஒரு நாளைக்கு 10 வேளை நான் சாப்பிட்டால், I want to eat here, I want to eat there, that is a want. நான் இங்கே போய் சாப்பிட வேண்டும் அங்கே போய் சாப்பிட வேண்டும் என்று செய்தால் அது ஆசை. This is what the Bible says. If you are not faithful with the little, it doesn't mean being honest. It means if you are not using it in the right way with the little that God has given you, how can God trust you with a greater thing that God can give in your hands? ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது கொஞ்சத்திலே நீங்கள் உண்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி. உண்மை என்றால் வெறும் நியாயமா இருப்பது மாத்திரமல்ல, கொடுத்த அந்த கொஞ்சத்திலே நீங்கள் சரியான விதத்திலே அதை பயன்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களை அநேகத்தின் மேலே அதிகாரியாக வைப்பார். God has not called you to take rest and rust in your life. நீங்கள் ஓய்வெடுத்துக் கொண்டு துருப்பிடித்துக் கொண்டிருக்க கர்த்தர் விரும்பவில்லை. God wants you to work and prosper in your life. நீங்கள் வேலை செய்து பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். You need to manage what God has given in your life. கர்த்தர் உங்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறது நீங்கள் சரியாய் பயன்படுத்த வேண்டும். The second thing that you need to do, நீங்கள் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம், you need to master your profession. உங்களுடைய வேலையிலே நீங்கள் தேர்ந்தவர்களாய் மாற வேண்டும். God can never use a person who does not master and keeps doing what he does every time. ஏதோ கொடுத்த காரியத்தை ஏதோ என்று செய்து கொண்டிருக்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். You need to work hard, study, ponder, work hard, study and grow and grow and grow so that God can watch your growth slowly. Jesus grew in his stature and in favor with men and God. நீங்கள் கர்த்தர் உங்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கிற திறமையும் ஞானத்தையும் படிப்பையும் இன்னும் படித்து வேலை செய்து முயற்சித்து கர்த்தரின் கரத்திலே கொடுத்திருக்கிறதை நீங்கள் இன்னும் மேன்மைப்படுத்தி இன்னும் பெரிதாக்கி கொண்டிருக்க வேண்டும். கர்த்தர் ஞானத்திலும் தயவிலும் வளர்ந்தார் என்று கர்த்தர் You can never find God lifting up a lazy person in the Bible. வேதத்திலே எங்கே வாசித்தாலும் சோம்பேறியை கர்த்தர் உயர்த்தினதை You can never find any person who is lifted by God who didn't master what he was given. தன்னுடைய கரங்களிலே கொடுத்ததிலே அவன் தேராவிட்டால் கர்த்தர் ஆசீர்வதித்ததை உங்களால் பார்க்க முடியாது. Go into the life of Joseph. He mastered what God gave him. யோசேப்புடைய வாழ்க்கையை போய் பாருங்கள், தான் செய்ததிலே சிறந்தவனாய் இருந்தான். Look at the life of Daniel. He mastered what God gave him. தானியேல் வாழ்க்கையை பாருங்கள், கர்த்தர் கொடுத்த திறமையிலே அவன் சிறந்தவனாய் இருந்தான். Look at the life of Nehemiah. He mastered what God gave him. நெகேமியாவின் வாழ்க்கையிலே போய் பாருங்கள், கர்த்தர் கொடுத்ததை அவன் சிறந்தவனாய் இருந்தான். Look at the life of David. He mastered whatever was in his hand. தாவீதுடைய வாழ்க்கையை போய் பாருங்கள், கர்த்தர் தாவீதின் கரத்திலே கொடுத்ததிலே அவன் சிறந்தவனாய் இருந்தான். That is why when he stood before the Goliath, he was not fearing anything because he knows who he is. ஆகவே தான் கோலியாத்தின் முன்பாய் போய் தாவீது நின்றபோது தாவீதுக்கு தெரியும் நான் யார் என்று. He knows if it takes one stone is enough to finish him. ஒரு கல்லை எடுத்தால் போதும் என்னால் கோலியாத்தை கொன்றுவிட முடியும் என்ற தைரியம் தாவீதுக்கு இருந்தது. You know why he didn't come just like a faith, just coming and throwing it. It just didn't come because he just took it and threw it. ஏதோ சாதாரணமாய் வந்து கல்லை எடுத்து தாவீது தூக்கி வீசவில்லை. He was in the wilderness taking a stone, hitting it. வனாந்தரத்திலே தாவீது கற்களை எடுத்து வீசிக் கொண்டிருந்தார். 1 stone, 2 stone, 3 stone, hundreds of stone, thousands of stone, 10,000s of stone. Now he comes and stands before Goliath, takes 1 stone, hits it and goes in the right place. ஏதோ திடீரென்று தாவீது கற்களை எடுத்துக்கொண்டு கோலியாத் முன்பாய் வந்து நிற்கவில்லை. வனாந்தரத்திலே 1 கல், 2 கல், 100 கல், 1000 கற்கள், 10,000 கற்கள் என்று வீசி வீசி அதனை பயிற்றுவித்துக் கொண்டு கோலியாத் முன்பாய் வந்து நின்றார். அப்பொழுது அவன் கோலியாத்துக்கு எதிராய் நீர் வீசின ஒரே கல் அவனை காலி பண்ணது. ஏன் தெரியுங்களா? அவன் வனாந்திரத்தில் அவன் ட்ரைனிங் எடுத்தாங்க. You need to master where God has kept you. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததை
நீங்கள் பயிற்றுவித்து அதிலே தேர்ந்தவர்களாய் மாற வேண்டும். The generation is coming. ஒரு புதிய And சந்ததி it is எழும்புகிறது. you that the Lord has called. கர்த்தர் உங்களை தான் அழைத்திருக்கிறார். Master what God has put you in. கர்த்தர் உங்களை எங்கே வைத்திருக்கிறாரோ, எதை கொடுத்திருக்கிறாரோ அதிலே நீங்கள் சிறந்தவர்களாய் மாற வேண்டும். The last thing, கடைசியாக multiply it. பெருக வேண்டும். Manage, சரியாக பயன்படுத்த வேண்டும். master, அதிலே தேர்ந்தவர்களாய் மாற வேண்டும். multiply. அதிலே நீங்கள் பெருக வேண்டும். You all know the story, 2, 5 and 10, 1, 2 and 5 talents. நீங்கள் இந்த சம்பவங்கள் தெரியும். 1 தாலந்து, 2 தாலந்து, 5 தாலந்து சம்பவம். God took what was from the hand of the 1 talent who never used anything. பயன்படுத்தாத 1 தாலந்தை வைத்திருந்தவருடைய கரங்களில் இருந்து அந்த 1 தாலந்தை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். And gave it into the hands of 5 talents. அதை 5 தாலந்து இருந்த மனிதனின் கரத்திலே கொடுத்தார். You know why? ஏன் தெரியுமா? The 5 talent person 5 தாலந்து வைத்திருந்த மனிதன் had an ability to multiply. அதை பெருக செய்வதற்கான திறமை அவனிடத்தில் When இருந்தது. God gives you something in your hand, உங்களுடைய கரங்களிலே கர்த்தர் ஒன்றை கொடுக்கும் பொழுது multiply it. அதை பெருக If செய்யுங்கள். God gives you money in your hand, உங்களுடைய கரங்களிலே கர்த்தர் பணத்தை கொடுத்தால் multiply it. அதை பெருக If செய்யுங்கள். God gives you a profession in your hand, உங்களுடைய கரங்களிலே கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்தால் multiply the outcomes and the results that is in that அந்த profession. வேலையின் மூலமாய் வருகிற விளைவுகளை, பலன்களை, ஆசீர்வாதங்களை பெருக செய்யுங்கள். To whom does the Lord provide? யாருடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார்? To those who keep God first and give God first. கர்த்தரை முதலாவதாக வைத்து கர்த்தருக்காய் முதலாவது கொடுக்கிறவர்கள். Those who have an ability to manage, who grow themselves to manage. தங் கொடுக்கிறவைகளை சரியான விதத்திலே பயன்படுத்துகிறவர்களை கர்த்தர் சந்திக்கிறார். Those who have an ability to master. தங்களுடைய கரங்களில் இருக்கிறவர்களை தேர்ந்தவர்களாய் மாறுகிறவர்களை கர்த்தர் சந்திக்கிறார். Those who have an ability to multiply. பெருக்கக்கூடிய திறமை கொண்டவர்களை கர்த்தர் சந்திக்கிறார். அவர்களுக்கு கர்த்தர் புதிய காலங்களை தொடங்குகிறார். If you want this in your life, இது உங்களுடைய வாழ்க்கையில வேண்டுமானால் learn this in your life. இதை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் யோசித்து பயன்படுத்திக் Apply கொள்ளுங்கள். this in your life. இதை உங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்திக் It is a கொள்ளுங்கள். new season. இது ஒரு புதிய காலம். It's a new beginning. இது ஒரு புதிய ஆரம்பம். May the Lord be with you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.